அதில் யூனிட் 4ல் ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தான் பார்க்க போகிறோம். ஸோ இது அடிக்கடி வந்து கேட்குற ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். இதுக்கு எப்படி பேப்பர் ப்ரெசன்டேஷன் பண்ணுறது அப்படின்னு பார்த்துக்கோங்க. ஸோ கொஸ்டின் பாருங்கள். எக்ஸ்பிளைன் த லேர்னர் ஓரியன்ட் கரிக்குலம், அட்வான்டேஜ் ஆஃப் லேர்னர் ஓரியன்ட் கரிக்குலம். ஸோ ஸ்னாப்ஸஸ் எழுதுகிறேன். இன்ட்ரடக்ஷன். லேர்னர்ஸ் டேக்கிங் ரெஸ்பான்சிபிலிட்டி டு இஸ் லேர்னிங். இட் இஸ் பேஸ்டு ஆன் த சைக்காலஜி ஆஃப் லேர்னர், individualized learning, developed think skills, develops communication skill, learners are active, develops of social skill, think the learning with the practical life, give the feedback to the learner, gives the self motivation, develops of self esteem and self development. Conclusion. ஸோ இந்த இம்பார்ட்டன்ட் கீ பாயிண்ட்ஸ்லாம் வந்து நீங்கள் எழுதிக்கோங்க. ஸோ இப்போ இந்த எக்ஸ்பிளைன் லேர்னர் சென்டர்ட் கரிக்குலம்னா இந்த பாயிண்ட்ஸ் தான் வந்து எக்ஸாமில் அவங்க திருத்தரவங்க வந்து கீ பாயிண்ட்ஸாக வந்து பார்ப்பாங்க. சரிங்களா? இந்த பாயிண்ட்ஸ்லாம் நீங்கள் எழுதிக்கோங்க. இது ரொம்ப ரொம்ப ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ஸோ நான் எந்த கொஸ்டின் நீங்கள் எழுதுகிற மாதிரி இருந்தாலும் கண்டிப்பாக ஒரு இன்ட்ரடக்ஷன் இருக்கணும். இதுக்கு நான் இன்ட்ரடக்ஷன் எப்படி ப்ரெசன்டேஷன் பண்ணியிருக்கேன்னு பாருங்கள். எ கரிக்குலம் ஃபோக்கஸஸ் ஆன் த லேர்னர், psychology and the learning process and the gives importance to the learner process. That curriculum is called the learner oriented curriculum. So this curriculum gives the freedom on the learners in the learning. ஸோ இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு கற்போர் மைய கலைத்திட்டம் அதை எடுத்துக்கிட்டோம்னா அது உளவியல் ரீதியாகவும் உடலியல் ரீதியாகவும் சமூக கருத்துக்களை வந்து உள்ளடக்கியதாக இருக்கணும். கற்போர் மையத்தை சார்ந்தாகவும் பாடத்தொகுப்பு பாடப்புத்தகம் தயாரித்தில் முதன்மையாக இருக்கணும். அதே மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து லேர்னிங்கில் வந்து ஃப்ரீயாக இருக்கணும், அவங்கள வந்து ஃப்ரீயாக வந்து விடணும், ஃப்ரீடம் கொடுக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி நீங்கள் நீட்டாக வந்து எழுதிக்கோங்க. இந்த டெஃபினிஷன் வந்து ரொம்ப சிம்பிளாக இருக்கிற மாதிரி தான் நான் கொடுத்துருக்கேன். ஆல்ரெடி நான் எல்லா நோட்ஸையும் ப்ரிப்பேர் பண்ணி தான் ஈஸியாக கொடுத்துருக்கேன். இதை மட்டும் நீங்கள் எழுதினா போதும். சரிங்களா? ஸோ அடுத்து கண்டென்ட் பாயிண்ட்ஸ் ஒன்றுன்னா பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் நான் என்ன எழுதியிருக்கேன்னு பாருங்கள். இட் இஸ் பேஸ்டு ஆன் த சைக்காலஜி ஆஃப் லேர்னர். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஒரு கலைத்திட்டத்தை வந்து நம்ம அதை அமைக்கணும்னா அது கண்டிப்பாக வந்து உளவியல் ரீதியாக மாணவர்களுடன் மாற்றங்களை வந்து ஏற்படுத்தணும். உளவியல் ரீதியாக சைக்காலஜி பேஸ்டாக இருக்கணும். த கரிக்குலம் இஸ் பேஸ்ட் ஆன் த ஏஜ், சைக்காலஜி அண்ட் த சோசியல் கல்ச்சர் பேக்ரவுண்ட் த லேர்னர்ஸ். ஸோ ஒரு கரிக்குலம் வந்து எப்படி இருக்கும்னா ஒரு குறிப்பிட்ட ஏஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து அவங்களுக்கு வந்து எப்படி இருக்கணும்னா சோஷியல் ரீதியாக சமூக ரீதியாகவும் கலாச்சார ரீதியாகவும் ஏஜ் வயது ரீதியாக வந்து அந்த கலைத்திட்டத்தை வந்து அமைக்கணும். அந்த கலைத்திட்டத்தை பற்றி அந்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து தெரிஞ்சுக்கிறதுக்கு இது 3 வந்து இருக்கணும். சரிங்களா? அடுத்து லேர்னர்ஸ் டேக்கிங் ரெஸ்பான்சிபிலிட்டி டு இஸ் ஏ லேர்னிங். ஸோ ஒரு லேர்னர்ஸோட ரெஸ்பான்சிபிலிட்டி வந்து எப்படி இருக்குது அவங்க வந்து லேர்ன் பண்ணுறதுக்கு, கற்றலில் மாணவர்களுடைய ஆர்வம் வந்து எப்படி இருக்குது, ஸோ அதை வந்து நம்ம செக் பண்ணுறது வந்து அந்த கரிக்குலம் தான். சரிங்களா? சின்ஸ் த லேர்னர்ஸ் ஆர் கிவன் ஃப்ரீடம் டு த லேர்ன், they are taking responsibility of the learning and it is also give the motivation to the learn themselves. ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நல்லா லேர்ன் பண்ணணும்னா, அதாவது ஒரு மாணவன் வந்து நல்லா கற்றுக்கணும்னா அந்த மாணவனுக்கு வந்து நம்ம செல்ஃப் மோட்டிவேஷன் கொடுத்துக்கிட்டே இருக்கணும். ஸோ அந்த செல்ஃப் மோட்டிவேஷன் கொடுக்குற மாதிரி அந்த கரிக்குலம் வந்து ப்ரேம் பண்ணணும். சரிங்களா? இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்க கரிக்குலமே வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா லேர்னர் சென்டர்ட் கரிக்குலம். ஸோ அந்த லேர்னர் சென்டர் கரிக்குலத்தில் அந்த கண்டென்ட் வந்து அவனை மோட்டிவேஷன் பண்ணுற மாதிரி பாரு. இந்த கொஸ்டின் வந்து ரொம்ப ஈஸியாக கொடுத்துருக்காங்க, இது நீ நல்லா படிச்சுன்னா மார்க் வாங்கலாம்னு சொல்லி ஸ்டூடெண்ட்ஸை மோட்டிவேட் பண்ணுற மாதிரி தான் ஒரு கரிக்குலம் வந்து ஃப்ரேம் பண்ணணும். சரிங்களா? அடுத்து நெக்ஸ்ட் கண்டென்ட் பாருங்கள். இண்டிவிஜுவலைஸ்டு லேர்னிங். இண்டிவிஜுவலைஸ்டு லேர்னிங்னா தனியாக வந்து படிப்பாங்க சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா பியார் குரூப்ஸாக இருக்க மாட்டாங்க. தனிமையிலேருந்து படித்தா தான் அவங்களுடைய மைண்ட் செட்டுக்கு அவங்க மைண்டுக்கு வந்து நல்லா வந்து புரியும். அதனால் இண்டிவிஜுவலைஸ்டு லேர்னிங் வந்து இந்த ஸ்டூடெண்ட்ஸ் லேர்னர் கரிக்குலம் வந்து இம்பார்ட்டன்ட் கொடுத்துருக்காங்க. இது ஒரு அட்வான்டேஜ். அடுத்து பார்த்தீங்கன்னா சீன்ஸ் த டீச்சிங் லேர்னிங் ஆக்டிவிட்டீஸ் ஆர் இஸ் எ ஃபார்ம் ஆஃப் இண்டிவிஜுவல் ஆக்டிவிட்டீஸ் அண்ட் குரூப்ஸ் ஆக்டிவிட்டீஸ் த லேர்னர்ஸ் அண்ட் இண்டிவிஜுவல் டு த திங்க் அண்ட் ஆல்சோ த ஆக்டிவிட்டீஸ். ஸோ இண்டிவிஜுவல்ஸ் லேர்னிங் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டூடெண்ட் சென்டர் லேர்னிங்கோட இன்னொரு அட்வான்டேஜ். ஒரு மாணவன் வந்து நம்ம தனிமையில் விட்டோம்னா அந்த தனிமையை வந்து அவனுக்கு வந்து பாடம் கற்றுக் கொடுக்கும். அந்த மாதிரி வந்து சொல்கிறாங்க. அவனோட கற்பித்தல் ஆர்வத்தை வந்து தூண்டும். அதான் வந்து நான் இங்கே கொடுத்துருக்கேன். அடுத்து பார்த்தீங்கன்னா டெவலப்ஸ் திங்கிங் ஸ்கில். ஸோ அவனுடைய ஆழ்நிலை சிந்திக்கும் திறன் வந்து அதிகமாக இருக்கும். இப்போ இந்த ஸ்டூடெண்ட் சென்டர்டு கரிக்குலம் அதாவது மாணவர் மைய கலைத்திட்டம் அப்படின்னு சொல்லுவோம். அவனை நம்ம தனிமையில் விடும்போது அவனுக்கு வந்து எந்த அளவுக்கு வந்து ஆர்வம் கற்றலில் வந்து ஆர்வம் இருக்குது அப்படின்னு வந்து ஏற்படும். அதாவது த டீச்சர்ஸ் கிவ் இன்ஃபர்மேஷன் அபவுட் த சப்ஜெக்ட் மேட்டர் ஆஃப் த கிளாஸ் ரூம் அண்ட் த ஸ்டூடெண்ட்ஸ் ஆக்டிவ்லி இன்வால்விங் த இண்டிவிஜுவல்ஸ் ஆக்டிவிட்டி ஆர் குரூப் ஆஃப் ஆக்டிவிட்டீஸ் மேக்ஸ் த தெம்செல்வ்ஸ் திங்க் ஆக்ட் இன் த கிளாஸ் ரூம். ஸோ மாணவனுக்கு வந்து ஒரு ஆசிரியர் டீச் பண்ண ஸோ இந்த பாடத்தில் நம்ம இந்த கண்டென்ட் புரிஞ்சுக்கிட்டோம். ஸோ இந்த பாடத்தில் இந்த கண்டென்ட்டை வந்து நம்ம வேறு மாதிரி எந்த மாதிரி ப்ரெசன்டேஷன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அவங்களுடைய ஆழ்நிலை சிந்திக்கும் பண்பு வந்து அதிகரிக்கும். அதாவது ஒரு சப்ஜெக்டை பற்றி திங்க் பண்ணுற மாதிரி அந்த லேர்னர் சென்டர் கரிக்குலம் வந்து இருக்கும். இதோட அட்வான்டேஜ் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. சரிங்களா? அடுத்து நெக்ஸ்ட் பாருங்கள்.
டெவலப்ஸ் த கம்யூனிகேஷன் ஸ்கில். டெவலப் த கம்யூனிகேஷன் ஸ்கில்னா கிளாஸ் ரூமில் எந்த அளவுக்கு வந்து அவன் லாங்குவேஜோட இன்ட்ராக்ஷனாக இருக்கான், கம்ப்யூட்டர் பேஸ்டு ஆக்டிவிட்டியில் அவன் எப்படி இருக்கான். சின்ஸ் த ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் ஃப்ரீடம் த லேர்னிங் ஆக்டிவிட்டீஸ் தி ஆர் அபிள் டு இன்ட்ராக்ட் த கிளாஸ் ரூம் வித் த டீச்சர் அண்ட் கிளாஸ்மேட்ஸ் அண்ட் த டெவலப்டு த கம்யூனிகேஷன் ஸ்கில் வித் தெம் தி ஆர் ஆட்டோமேட்டிக்லி டெவலப்டு த கம்யூனிகேஷன் ஸ்கில். ஸோ கிளாஸில் வந்து நம்ம இன்ட்ராக்ஷன் பண்ணி மோட்டிவேஷன் பண்ணுவோம். நம்ம கிளாஸில் வந்து இன்றைக்கி ஃபுல்லாக நம்ம இங்கிலீஷில் தான் கிளாஸ் வந்து கண்டக்ட் பண்ண போகிறோம். ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் இங்கிலீஷில் தான் வந்து பேசணும். சப்ஜெக்ட்டில் ஏதாவது வந்து டவுட்னா நீங்கள் இங்கிலீஷில் வந்து என்கிட்ட வந்து கேட்கலான்னு சொல்லி கிளாஸ் ரூமில் வந்து ஒரு கம்யூனிகேஷன் மோட்டிவேஷன் கொடுத்தா ஸ்டூடெண்ட்ஸோட ஆட்டோமேட்டிக்காக அவனோட கம்யூனிகேஷன் ஸ்கில் வந்து பார்த்திங்கன்னா இம்ப்ரூவ் ஆகும். ஸோ அதான் நான் இங்கே கொடுத்துருக்கேன். அடுத்து பார்த்திங்கன்னா லேர்னர்ஸ் ஆர் ஆக்டிவ். ஸோ கற்றலில் ஒரு மாணவன் ஈடுபடுறான்னா கற்பிப்பவர் வந்து நல்லா வந்து ஆக்டிவாக இருக்கணும் கிளாஸ் ரூமில். இன் திஸ் கரிக்குலம் த லேர்னர்ஸ் ஆர் மோட்டிவேட்டட் டு கேதர் information about the subject matter from the different source. So these activities make them the activity in the classroom. So learners ஓட ஆக்டிவிட்டி பொறுத்து தான் அந்த கரிக்குலம் வந்து இருக்கும். அந்த கரிக்குலத்திலேருந்து அந்த மாணவன் வந்து எக்ஸ்ட்ராவாக வந்து கேதரை வந்து இன்ஃபர்மேஷன் வந்து கேதர் பண்ணி அதை வந்து அவனோட வாழ்க்கையில் வந்து அப்ளை பண்ணுவான். அதனால் லேர்னர்ஸ் வந்து எப்போவுமே வந்து லேர்னிங்கில் வந்து ஆக்டிவாக இருக்கணும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா டெவலப் த சோஷியல் ஸ்கில். அவனுடைய சமூக திறன்களை வந்து எப்படி வளர்த்துக்கிறான், அதாவது இந்த மாணவர் மைய கலைத்திட்டத்தில் அவனுடைய ஸ்கில்லை வந்து எப்படி வளர்த்துக்கிறான். சீன்ஸ் த கரிக்குலம் என்கரேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் இன் இன்ட்ராக்ட் த டீச்சர் அண்ட் வித் த அதர் ஸ்டூடெண்ட்ஸ் தி ஆர் டெவலப்டு டு த இன்ட்ராக்ஷன் ஸ்கில். ஸோ ஒரு சமூக தொடர்பு இருக்கணும்னா ஸ்கூலில் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஒவ்வொருத்தரோடு பேசிக்கணும். அதுதான் வந்து பார்த்திங்கன்னா நல்லது. அந்த சமூக தொடர்பு மூலமாக வந்து அடிஷ்னலாக வந்து நம்ம நிறைய இன்ஃபர்மேஷன் வந்து கலெக்ட் பண்ணலாம். அதே மாதிரி ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் வந்து என்கரேஜ் பண்ணலாம். இந்த இவ்வளோ தகவல் வந்து நீ தெரிஞ்சு வச்சிருக்காரு, ரொம்ப சூப்பர்னு சொல்லி அவன் வந்து மோட்டிவேஷன் பண்ணி என்கரேஜ் பண்ணலாம். அதான் வந்து டெவலப் த சோசியல் ஸ்கில் அப்படிங்கிறோம். சரிங்களா? நெக்ஸ்ட் பாருங்கள், திங்க் த லேர்னிங் வித் த ப்ராக்டிக்கல் லைஃப். நம்ம ஒரு லேர்ன் பண்ணுறோம்னா, ஒரு கற்றலில் ஈடுபடுறோம்னா அந்த கற்றல் வந்து நம்ம கண்டிப்பாக வந்து நம்மளுடைய நடைமுறை வாழ்க்கையில் வந்து பயனுள்ளதாக இருக்கணும். அப்படி பயனுள்ளதாக இருந்தால் தான் அந்த கற்றல் வந்து நல்ல கற்றல், வெற்றித்தன்மையான கற்றல், அச்சீவ்மெண்ட் லேர்னிங் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ அதில் நாங்கள் என்ன கொடுத்துருக்கோன்னா, திஸ் கரிக்குலம் இஸ் பேஸ்ட் ஆன் த நீட்ஸ் ஆஃப் த லேர்னர்ஸ் அண்ட் ஸோ தி ஆர் அபிள் டு த அப்ளை த கிளாஸ் ரூம். த கிளாஸ் ரூம் லேர்னிங் இஸ் லிங்க்டு வித் த ப்ராக்டிக்கல் லைஃப் ஆஃப் த லேர்னர்ஸ். நம்ம எந்த ஒரு விஷயத்தை வந்து நம்ம படிச்சுக்கிட்டாலும் பின்னாடி நமக்கு ஒரு வாழ்க்கையில் பிரச்சனை ஏற்படுச்சுன்னா அந்த நம்ம படித்ததை வச்சு அதுக்கு வந்து ஒரு பிரச்சனையை வந்து தீர்வோம். ஸோ அதுதான் உண்மையாக நம்ம படித்ததுக்கு வந்து ஒரு அடையாளமே. நம்ம படித்ததை நம்ம வாழ்க்கையில் பயன்படுத்துறது ப்ராக்டிக்கலாக. கிவ் த ஃபீட்பேக் டு த லேர்னர்ஸ். ஸோ கண்டிப்பாக ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ரொம்ப புவராக வந்து அவனுடைய எக்ஸாமினேஷன் பர்ஃபார்மன்ஸ் இருக்குன்னா நம்ம வந்து அந்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஃபீட்பேக் கொடுத்து அவன்கிட்ட என்னென்ன டிமெரிட்ஸ் இருக்கோ அதெல்லாம் வந்து நம்ம மெரிட்ஸாக வந்து மாற்ற பார்க்கணும். அதான் நான் இங்கே கொடுத்துருக்கேன். கிவ் த ஃபீட்பேக் டு த லேர்னர். சின்ஸ் த கிளாஸ் ரூம் லேர்னிங் ஆஃப் students such as learning by solving the problems give the immediate result of their learning. They are able to get the feedback of the learner progressive of the learning process. ஸோ நான் இங்கே சொன்ன மாதிரி தான் ஒரு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து ஏதோ ஒரு ப்ராப்ளம்னா லேர்ன் பண்ணுறதுல ஏதோ ஒரு ப்ராப்ளம்னா நம்ம இமீடியட்டாக வந்து அவனுடைய ப்ராப்ளத்தை வந்து நம்ம வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணி அவனுக்கு நம்மளால் என்ன சொல்யூஷன் கொடுக்கணும்னு சொல்யூஷன் கொடுத்து அவனுக்கு நம்ம ஃபீட்பேக் கொடுத்து அவனை வந்து ஒரு நல்ல மாணவனாக உருவாக்கணும். அதான் வந்து ஒரு நல்ல ஆசிரியருடைய கடமை. அடுத்து கிவ் த செல்ஃப் மோட்டிவேஷன். ஸோ அவனுக்கு வந்து செல்ஃப் மோட்டிவேஷன் வந்து கொடுக்கணும். ஒரு ஸ்டூடெண்ட் எடுத்தால் ஒரு நாளை வந்து கண்டிப்பாக அது முடியும், இந்த கொஸ்டின் வந்து நீ கண்டிப்பாக படித்து முடிப்பேன்னு சொல்லி அவனுக்கு அவனே நம்பிக்கை கொடுக்குற மாதிரி ஒரு ஆசிரியர் வந்து செல்ஃப் மோட்டிவேஷன் கொடுக்கணும். அதான் நான் இங்கே கொடுத்துருக்கேன். Since the students are learning themselves with the help of the teacher, they are self-motivated to learn more. ஸோ அந்த ஸ்டூடெண்ட் வந்து மேலும் மேலும் உன்னால் கற்க முடியும். இது வந்து ஒரு சாதாரண விஷயம் தான். அந்த சப்ஜெக்ட் நீ கரெக்டாக படிக்க முடியும். உனக்கு மேக்ஸ் வரலன்னா மேக்ஸ் வந்து நீ ஒரு எக்ஸ்ட்ரா அடிஷ்னலாக டைம் எடுத்து சம் போட்டு பாரு, கண்டிப்பாக வந்து நீ அந்த மேக்ஸ் சப்ஜெக்ட்டில் வந்து சென்ட் ஆகலாம்னு சொல்லி செல்ஃப் மோட்டிவேஷன் பண்ணணும் அந்த ஸ்டூடெண்ட்க்கு. அடுத்து நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டெவலப்ஸ் செல்ஃப் எஸ்டீம் அண்ட் த செல்ஃப் டெவலப்மெண்ட். ஸோ எந்த ஒரு ஸ்கூலாக இருந்தாலும் ஒரு மாணவனுடைய இன்புட் நம்ம கொடுத்துட்டோம்னா மாணவனுக்கு வந்து அவுட்புட் வந்து நம்ம எப்படி பண்ணுவோம்னா அவனை வந்து எவாலுவேட் பண்ணுவோம், டெஸ்ட் வைப்போம், அசஸ்மெண்ட் பண்ணுவோம், அதே மாதிரி அசைன்மெண்ட் கொடுப்போம், அது அவனோட பர்ஃபார்மன்ஸ் வச்சு நம்ம அசஸ்மெண்ட் பண்ணுவோம், எஸ்டிமேட் பண்ணுவோம். ஸோ அதான் இங்கே கொடுத்துருக்கோம். அதே மாதிரி செல்ஃப் டெவலப்மெண்ட், அவனுக்கு வந்து சுயநம்பிக்கை வந்து எப்படி முன்னேற்றத்தில் ஏற்படுது. சீன்ஸ் த ஸ்டூடெண்ட்ஸ் கெட் த ஃபீட்பேக் ஆஃப் தர் அகாடமிக் அச்சீவ்மெண்ட் இமீடியட்லி அண்ட் த சீன்ஸ் தி ஆர் என்கரேஜ் டு த மோர் லேர்னிங் ஆக்டிவிட்டீஸ். ஸோ அவனை அடிக்கடி நம்ம என்கரேஜ் பண்ணுறதுனால அவனுக்கு வந்து ஒரு செல்ஃப் எஸ்டீம் வரும். அதே மாதிரி அகாடமிக் அச்சீவ்மெண்ட்டில் ஒரு நல்ல மார்க் வந்து அவன் ஸ்கோர் பண்ணுவான். என்கரேஜ் பண்ணுறது மூலமாக அவனோட லேர்னிங் ஆக்டிவிட்டிஸ் வந்து அதிகமாக ஆகிட்டே இருக்கும். ஸோ அதான் நான் இங்கே கொடுத்துருக்கேன். ஸோ கன்க்ளூஷன் வந்து எனக்கு தெரிஞ்ச மாதிரி நான் எழுதியிருக்கேன். உங்களுக்கு எப்படி தோணுதோ நீங்கள் அப்படி எடுத்துக்கோங்க. திஸ் வி கேன் லிஸ்ட் த பெனிஃபிட்ஸ் ஆஃப் லேர்னர்ஸ் சென்டர்ட் கரிக்குலம். ஸோ நம்ம பார்த்துட்டு இருக்க கொஸ்டின் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா
லேர்னர் சென்டர் கரிக்குலம் கற்போர் மைய கலைத்திட்டம் அதனுடைய அட்வான்டேஜஸ் அதாவது பயன்கள் அப்படின்னு சொல்லுவோம், அப்படின்னா பெனிஃபிட்ஸ்னு சொல்லுவோம். ஸோ ரொம்ப ரொம்ப ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். இந்த கொஸ்டின் நல்லா படிச்சுக்கோங்க, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ கொஸ்டின் ஒரு தடவை நான் ரிப்பீட் பண்ணிடுறேன். எக்ஸ்பிளைன் லேர்னர் ஓரியன்டட் கரிக்குலம், அட்வான்டேஜ் ஆஃப் லேர்னர் ஓரியன்டட் கரிக்குலம். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்கள் பேப்பர் ப்ரெசன்டேஷன் கண்டிப்பாக நான் சொன்ன கீவேர்ட்ஸ் நீங்கள் எழுதினாலே உங்களுக்கு கண்டிப்பாக 7 மார்க்ஸ் 6 மார்க் வந்து கன்ஃபார்ம் போடுவாங்க. இதை பேஸ் பண்ணி தான் அவங்க வந்து உங்கள் கரெக்ஷனும் பண்ணுவாங்க. நான் வந்து ஒரு இம்பார்ட்டண்டான பாயிண்ட்ஸ் இது எல்லா புக்கும் நான் ரெஃபர் பண்ணி அதேமாதிரி கீ ஆன்சர்லாம் செக் பண்ணி தான் ஒவ்வொரு கொஸ்டினும் வந்து நானாக ஓனாக எழுதி ரைட் பண்ணி உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். கண்டிப்பாக அது வந்து உங்கள் எல்லாத்துக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காத நம்ம ஈஸிபிடி இன்ஃபோடெக் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் பியர் ஃப்ரெண்ட் எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக வந்து உங்கள் எல்லாத்துக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் இதே மாதிரி வந்து ஈஸியாக வந்து உங்களுக்கு நோட்ஸ் கொடுக்குறேன், பிடிஎஃபோட லிங்க்கும் கொடுக்குறேன். இது வந்து ஆல்ரெடி நான் வந்து ரெடி பண்ண வீடியோ தான். இதை வந்து இப்போ நான் அடிஷ்னலாக எடிட் பண்ணி இப்போ நான் பேசிகிட்டு இருக்கேன். சரிங்களா, நான் படிக்கும்போது ரெடி பண்ண வீடியோ. ஸோ தேங்க்ஸ் வாட்சிங் ஃபார் மை வீடியோ.